டிப் ஆஃப் ஆகல. இன்னும் கொஞ்சம் அந்த மட்டன்ல அந்த ஸ்மெல் இருக்கணும். ஆனா சோ இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, வாலாஜால பிரியாணிக்காக தேடிட்டு இருந்தேன், ஏதாவது ஒரு ஸ்பாட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. புதுசா வந்து வாலாஜா போஸ்ட் ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல முனிஸ் பிரியாணின்னு சொல்லி ஒரு ஸ்பாட் ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்க இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க. பிரியாணி எப்படி இருக்கு, என்ன இருக்கு, வேற ஏதாவது புதுசா அவங்க டிஷ்ஷஸ் எதனா பண்றாங்களா, இது எல்லாத்தையும் சாப்பிட போறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சேன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடை எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா, வாலாஜா போஸ்ட் ஆபீஸ்க்கு ஆப்போசிட்லயே வந்து செட் பண்ணிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு வந்து சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. பிரைஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு வீடியோல இருக்கும், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இது இல்லாம இவங்க வந்து இன்னும் ஃபியூச்சர்ல வந்து ஈவினிங்ல ரைஸ் போடுறதா இருக்கட்டும், இல்ல ஸ்டார்டர்ஸ் வந்து கூட ஆட் பண்றதா பிளான்ல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுடைய அந்த பிரியாணியோட பிளேவர் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஆர்காட் ஸ்டைல் பிரியாணியோட பிளேவர் நல்லா கிடைக்குது. பட் அந்த டேஸ்ட் அதே மாதிரி இருக்கா அப்படிங்கறத வீடியோல பாத்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி மட்டன்லயே ஆரம்பிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி மட்டன்லயே ஆரம்பிக்கிறேன். எஸ், இதுதான் மட்டன். ஒரு மாதிரி அல்வா மாதிரி இருக்கு மட்டன், அழகா லேயர் லேயரா. சூடா இருக்கு. ஆல்மோஸ்ட் நான் சிக்கன்லயுமே பாத்திருந்தேன், மட்டன்லயுமே பாத்திருந்தேன். ஹாஃப் டபரா காலி. ஆனா அந்த சூடு நல்லா இந்த பிரியாணியோட ஃப்ளேவர் மட்டன்ல ஃபுல்லா டிப் ஆஃப் ஆகல. இன்னும் கொஞ்சம் அந்த மட்டன்ல அந்த ஸ்மெல் இருக்கணும். ஆனா அந்த மட்டன் வெந்திருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது லேயர் பை லேயரா பிரியுது நம்ம அதை அச்சீவ் பண்ணும்போது. பிரியாணியை பார்க்க எனக்கு மசாலா கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தோணுது. ஓகே, மட்டன் பிரியாணியில லவங்க வாசம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. காரம் கரெக்டா இருக்கு. அரிசி அழகா சும்மா பூ மாதிரி வந்திருக்கு. இங்க பாருங்க, பெர்ஃபெக்ட்டா சாதம் வந்திருக்கு. வழக்கமா நான் சொல்லுவேன் இல்லையா, ஒரு மட்டன் பிரியாணினா மட்டனோட பிளேவர் ரொம்ப ரிச்சா இருக்கணும்னு. அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது பர்பஸ்ஃபுல்லாவா என்னன்றது எனக்கு தெரியல. ஆனா ஒரு பிரியாணியா 160க்கு அந்த இதை கன்வின்ஸ் பண்ணுது. ரொம்ப நல்லா இருக்கு. அதேதான், நல்ல மசாலா ரிச்சான பிரியாணி. இன்னொரு மட்டன் பீஸ் எடுத்து ட்ரை பண்றேன். பாருங்க, அழகா அது அப்படியே கழண்டு வந்துருது. அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. வாவ், அதேதான். நான் ஃபர்ஸ்ட் பைட் எடுக்கும்போது எனக்கு எந்த மசாலாவோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஹிட்டா இருந்ததோ அது போக போக சட்டிலா இருக்கு, நல்லா இருக்கு. சாப்பிட அடுத்த பைட் எடுக்க சொல்லி சொல்லுது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. டன். அடுத்ததான் வந்து சிக்கன். ஓகே, அந்த லெக் பீஸ் மாதிரி ஒன்று வந்து வச்சிருக்காங்க. எந்த எஃபோர்ட்டும் இல்லாம அழகா வந்துட்டார் வெளியே. மட்டன் மசாலா விட எனக்கு சிக்கனோட மசாலா ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்திருக்குது. எல்லா இடத்துலயுமே எனக்கு மட்டன் தான் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த சிக்கனோட அந்த கிரேவி இருக்குல்ல மசாலால, சூப்பரா இருக்கு. ஓகே, சிக்கன் பிரியாணி தான் பெஸ்ட்.
எனக்கு மட்டன் சாப்பிடும்போது சில விஷயம் மிஸ் ஆச்சு. அந்த மசாலா கொஞ்சம் அதிகமா இருக்கிறதோ இல்ல அந்த பிளேவர் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதோ, இது எல்லாத்தையுமே இதுல வந்து சிக்ஸர் தான். இது ரொம்ப சூப்பரா இருக்கு சிக்கன் பிரியாணி. நீங்க வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரையா நான் சஜஸ்ட் பண்றது சிக்கன் பிரியாணி தான் இருக்கும். ஒருவேளை நீங்க இங்க ஏற்கனவே சாப்பிட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய சஜஷன் என்ன இல்ல ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டார் பிரியாணியில நம்ம பார்த்திருப்போம். பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா லெமன் பிக்கல் அண்ட் தென் ஆனியன் ரைத்தா இப்படிதான் தராங்க. இவங்களுடைய கத்திரிக்காவை ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி நான் வரதுக்குள்ள ஆல்மோஸ்ட் மணி வந்து 2 தான் ஆகுது. கத்திரிக்காய் அந்த தொக்கு இருக்கும் இல்லையா, அது வந்து காலி ஆயிருச்சு. அந்த அளவுக்கு ரன் ஆகுது. ஸோ நீங்க வாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முதல்ல முடிச்சுட்டு வரேன். என்ன சம்பவம் ஆயிடுச்சுன்னா, சந்தோஷமா பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு போயிருந்தேன். பெட்ரோல் காலி ஆயிடுச்சு நண்பர்களே. ஆனா ஒரு விஷயம், அந்த பிரியாணி சாப்பிட்டு இல்லையா, முனிஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு, நான் என்ன கேட்டீங்கன்னா 90 ரூபாய்க்கு அந்த சிக்கன் பிரியாணி வர்த். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ வந்து அது ஆஃபரில் இருக்கு, நாங்கள் ஓப்பன் பண்ணதுக்கான ஆஃபரில் போயிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் வந்து அது ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னாலுமே எனக்கு தெரிஞ்ச அது ரீசனபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஆல்ரெடி ஷோலிங்கரில் அவங்களுக்கு வந்து பிரான்ச் இருக்கான். ஸோ ஷோலிங்கர் பிரான்ச் இருக்கிறவங்க தான் வந்து இங்கே வாலாஜாவில் அவங்களுடைய புது பிரான்ச்சாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா நான் சாப்பிட்ட சிக்கன் பிரியாணியும் சரி மட்டன் பிரியாணியும் சரி ரொம்பவே வர்த்து. ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு கம்பேர் பண்ணி என்ன கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து அவங்களுடைய சிக்கன் பிரியாணி தான் தி பெஸ்ட்னு சொல்லுவேன். அதுக்காக மட்டன் பிரியாணி நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நாட் லைக் தட். மட்டன் பிரியாணியுமே வந்து ஒரு பக்கா பிரியாணி. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, நாங்கள் சாப்பிட்டதில் எனக்கு அந்த கத்திரிக்காய் வந்து கிடைக்கல. அதே மாதிரி நான் என் கூட கூட்டிகிட்டு வந்திருந்த அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அது ரொம்ப காரமாக இல்லை, சட்டிலாக இருந்தது, டேஸ்டியாக இருந்தது. அண்ட் அந்த பிரியாணி அரிசி வெந்திருந்த விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் ஒருவேளை ஷோலிங்கரில் இருக்கக்கூடிய முனிஸ் பிரியாணியில் சாப்பிட்ருந்தீங்கன்னா அது எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நான் எங்கே போய் வீடியோ போடணுன்றதையும் சொல்லுங்கள். உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய சிக்கன் பிரியாணியும் சரி மட்டன் பிரியாணியும் சரி சாப்பிட்டது 100% வர்த். நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அந்த பிரியாணி எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் குட் பை ஃப்ரம் சூர்யா.